பீமாசுரனா? ஆம் தாயே. தாங்கள் அனைத்து தேவர்களையும் எதிர்த்து போராடுகிறீர்கள் என்று தெரிந்தவுடன் நானும் தங்களது இந்த பயணத்தில் பயணிக்க தயாராக உள்ளேன். கூறுங்கள், நான் தங்களுக்காக எந்த தேவனை தாக்க வேண்டும்? அது அத்தனை எளிதல்ல பீமாசுரா. நான் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளது. நான் அறிவேன். இதற்கு முன்பு மகா காலனுக்கும் காளிக்கும் எதிராக தூஷன் என்னும் அசுரனை அனுப்பி வைத்தீர்கள். ஆனால் அவனுக்கு அவர்களிடம் எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. ஆனால் எனக்கு உள்ளது. விஷ்ணு என்னுடைய தந்தையை அழித்தார். அதற்கு பழி வாங்க வேண்டும் என்று நெருப்பில் நான் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கட்டளையிடுங்கள். நான் உறுதியாக நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்க வருவேன். ஆகட்டும். நீ முதலில் மகாதேவனின் பக்தனை அழிக்க வேண்டும். அது உனக்கு கடினமானதல்ல. அதற்கு பிறகு அந்த கிராமம் முழுவதையும் அழித்து விட வேண்டும். அந்த பக்தனின் பெயர் என்ன? காமரூபேஸ்வரர். அசுரத்தாய் திதி கூறியது உண்மைதான். உன்னை அழிப்பதென்பது எனக்கு மிகவும் எளிதான ஒன்றாகும். இந்த கோபம் என்னும் நெருப்பு ஒருவரை உள்ளுக்குள்ளே எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. ஆனால் உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உன்னை நீயே இந்த தீய எண்ணத்திலிருந்து காத்துக் கொள்ளலாம். நம்பிக்கை? அடுத்த கணம் நீ உயிருடன் இருப்பாயா இல்லையா என்று உன்னால் நம்பிக்கையுடன் கூற முடியுமா? ஆம், நம்பிக்கை உள்ளது. எனது விதிப்படி நான் வாழ்வேன் என்றிருந்தால் மகாதேவரும் பார்வதி தாயாரும் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார்கள். அப்படி என்றால் நான் இன்று உன்னுடைய நம்பிக்கையை சோதித்து பார்க்கப் போகிறேன். பீமாசுரா, 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 பீமாசுரா. जटाटविकलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकां எச்சரிக்கிறேன் பீமாசுரா. வா விஷ்ணு, பார். நீ எப்படி என் தந்தையை இரக்கமின்றி அழித்தாயோ அதேபோல் நான் இந்த மகாதேவரின் பக்தரை அழிக்கப் போகிறேன். உனது தந்தையின் மரணத்திற்கான காரணம் அவர் புரிந்த கர்மத்தின் பலனாகும். இப்பொழுது உனக்கும் அந்நிலையே ஏற்படப் போகிறது.